படத்தை ரிலீஸ் பண்ணலையா? நான் டெல்லி பக்கம் வந்தா நிமிந்து நிப்பன் சிபி வாசல் நின்னுட்டு கை காமிச்சிட்டு போனார். சிபி ஆபீஸ் கூப்பிடுறியா? நான் வந்து நிக்கிறேன். முதல் என்கொயரியா, ஒரு என்கொயரி கூட கேன்சல் பண்ணல, ஆப்சென்ட் ஆகல, வந்து நிக்கிற உண்மையை சொல்றதுக்கு நின்ன தலைவர் எங்க தலைவர். எந்த விதமான ஆஃபரையும் தூக்கி போட்டு மதசார்பற்ற தன்மையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் அந்த அந்த எந்த குறிக்கோளை முதல் நாள் சொன்னாரோ அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருப்பார், எப்பயும் நிற்பார். அப்ப அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இந்த திமுகவை எதுக்கணும், டெல்லியில பிஜேபி எதுக்குன்னா ஒரே உறுதியான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேடை பேசுவார், மத சார்பற்றோம் பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ணாம விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில நீங்க என்ன ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே வந்து பெரிய கட்சி, அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்குனால கூப்பிட்டு பிஜேபியில கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க. ஒரு ஆள் எங்க தலைவர் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு முக ஸ்டாலினுக்கு 26 கட்சி தேவைப்படுது. இதுல யார் வலுவான தலைவர்? இதுல யார் வலுவான தலைவர் சொல்லுங்க? ஒட்டுமொத்த டெல்லியும் உங்களோட படத்தை நீங்க செட்டிங் போட்டு அவருக்கு முக ஸ்டாலினோட படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே கிறிஸ்துவ சகோதரர்களே எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுடைய படத்தை என்ன பராசக்தியா? ஓகே, பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்ட? டெல்லியில பேசி, பிஜேபி கிட்ட பேசி நம்ம படத்தை ரிலீஸ் இது வரைக்கும் பண்ணல. அப்ப யாரு உறுதியான தலைவர்? யாரு? நம்மளுடைய தலைவர். அப்ப நம்ம தலைவர் எதுக்கு 26 பேர் வேணும்? அது இல்லாம ஆப்போசிட்ல இபிஎஸ் இன்னொரு 10 பேர் சேர்த்துக்கிறாரு. திடீர்னு வந்து நம்மளை திட்டிட்டு இருக்காரு, கரூருக்கு இவங்க தான் காரணம். 3 மாசத்துக்கு முன்னாடி வேற காரணம் சொன்னாரு, திமுகன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாம வீடு வீடா பூத்து பூத்தா நம்மளுடைய தலைவருடைய முகத்தை, தங்களுடைய தலைவருடைய குறிக்கோள்களை போய் சொல்லுங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய அளவில் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. அவங்கெல்லாம் நீங்களாம் ஒரு எம்எல்ஏவான்னு கேட்டார் அன்னைக்கு இருந்த பஞ்சாப்ல இருக்கவர் முதலமைச்சர். ஆனால் சாதாரண இளைஞர்கள் ஜெயிச்சுட்டு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி போயிட்டே இருந்தாங்க, ஆம் ஆத்மி கட்சி மாதிரி. அதனால நாம் நம்புவோம். நம்மளுடைய பொறுப்பாளர் இக்மோர் தொகுதியில் யார் வேட்பாளர் இன்னும் அண்ணன் 2-3 நாள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுடைய தொகுதியுடைய பொறுப்பாளர் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப எளிமையானவர், படித்தவர், நேர்மையானவர், அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க கட்சியில ஜாதியே கிடையாதுப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே எங்களுடைய ராஜ்மோகன் அண்ணன் தான். தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதே ராஜ்மோகன் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய ஒரு அழகான குடும்பத்திலிருந்து பொறுப்பாளராக அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்காரு, நம்ம குமார் அண்ணன் வந்திருக்காரு. நீங்கள்லாம் அவரை வரவேற்று அவரை வந்து தலைவர் சொல்லி முடிச்சவனே அவர் எங்க அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும். தலைவர் ஆல்ரெடி செஞ்சாச்சு கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நன்றி, வணக்கம்.